இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுடைய திருப்பாடுகளை நாம் தியானிக்க வேண்டிய நாள். ஆகவே ஆண்டவர் இயேசுவே கூறுவது போன்று அவர் திருப்பாடுகளிலே பட்ட ஒரு காட்சியை நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். அது அவருடைய உதடுகள் எத்தகைய நிலையிலே இருக்கின்றன என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. தேன் உகும் உரையால் யார்க்கும் தெருள் உகும் மருந்துமான மேன்முகும் வானோர் ஏத்தும் வேதநூல் உலகில் தந்த கான் உகும் கமலவாயே கடிது அடி மிதிபட்டு அந்தோ ஊன் உகும் உதிரம் தோய்ந்த உதட்டு அலர் வாடல் நோக்கீர். புத்தான படலத்திலே இந்த செய்யுள் வருகின்றது. இதன் பொருள், தேனை பொழியும் சொற்களால் யாவர்க்கும் தெளிவை பிறப்பிக்கும் அமுதம் போல வெண்மீன்கள் இறைந்து கிடக்கும் வானுலகத்தவரும் போற்றும் வேத நூலை இவ்வுலகிற்கு உரைத்து தந்த மனம் பொழியும் தாமரை மலர் போன்ற வாயுமே அடியும் மிதியும் மிகுதியாகப்பட்டதனால் ஐயோ உடலினின்று சொரியும் இரத்தம் தோய்ந்து உதடுகளாகிய மலர்கள் வாடி இருத்தலையும் பாருங்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். தேன் என இனிக்கும் சொற்கள், தெளிவான போதனை, வானவரும் போற்றும் உண்மை, வாழ்வு தரும் சொற்கள், இவை நிறைந்தவை திருநூல், திருவிவிலியம். அதனை போதித்த வாய் அறையுண்டது, மிதியுண்டது. அதனால் மலர் இதழாம் உதடுகள் குருதி தோய்ந்து வாடியுள்ளன. அந்த கோர காட்சியை காணுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவே கூறுவதாக இந்த செய்யுளை வீரமாமுனிவர் அமைக்கின்றார். தேனுகும் முறையால் யார்க்கும் தெருளுகும் மருந்துமான மேனுகும் வானோரேத்தும் வேதநூல் உலகிற்கு தந்த காணுகும் கமலவாயே கடிது அடி மிதி பட்டு அந்தோ ஊனுகும் உதிரம் தோய்ந்த உதட்டுலர் வாடல் நோக்கீர் என்று வீரமாமுனிவர் இந்த செய்யுளை அமைத்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை மனிதன் என்ற முறையிலே அனுபவிக்கின்றார். அவருக்கு மனவேதனையும் உண்டாகின்றது, உடல் வேதனையும் உண்டாகின்றது. அவர்கள் உடலிலே பட்ட வேதனை மனதிற்கு எவ்வளவு கொடிய துன்பத்தை தருகிறது என்பதை சொல்லுகிற வகையிலே என் உதடுகளை பாருங்கள், என் வாய் எத்தகைய பேருண்மைகளை எல்லாம் எடுத்துரைத்தன. இப்பொழுது அடிபட்டு மிதிபட்டு வாடி இரத்தம் தோய்ந்து இருக்கிறதை காணுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சுவது போல இந்த செயலை வீரமாமுனிவர் இறையடியார் அமைத்திருக்கிறார்.